ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சமச்சீர் போர்ஷன் இப்போ ஹாஃப்லி ரிவிஷன் போயிட்டு இருக்கு அதில் கொஸ்டின் நம்பர் 38 பிஃபோர் வீடியோஸ்ல நம்ம ஷார்ட்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 2 மார்க் 3 மார்க்லாம் அதை நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ கொஸ்டின் நம்பர் 38 வேர்ட் ப்ராப்ளம் ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்போ நம்ம அப்படியே பேரலா டிரா பண்ணலாம் டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் அப்போ இது ஒரு லைட் ஹவுஸ் அதில் ஃப்ரம் தி டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன்னா இப்படி கீழே கூடி பார்க்க போறோம்னு அர்த்தம் ஸோ டெப்ரெஷன் ஆஃப் 2 ஷிப் அப்போ 1 ஷிப் 2 ஷிப்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஷிப் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஷிப் இருக்குன்னு மீனிங் 2 ships on the opposite side of it are observed to or angle 30 degree இன்னொன்று வந்து 60 degree அப்போ ஒன்று 60 degree ஒன்று 30 degree ஆங்கிளில் இருக்கு if the height of the light house is h அப்போ இதை தான் நம்ம லைட் ஹவுஸ் வச்சோம் அது ஹைட்னு ஹெச்னு சொல்லிட்டாங்க and the line joining the ship passes through the foot of the light house இந்த ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸோட ஃபுட்டையும் இப்படி ஜாயின் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே passes through the foot of the light house show that the distance between the ships இந்த distance between the ships ஓகே டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ்னா இது மட்டுமே போதும் இந்த ஷிப்ஸை நமக்கு என்ன கிடைக்கணுமா 4h by √3m 4h by √3m ன்னு நம்ம கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட ஷோ தட் இது டிஸ்டன்ஸ் ஓகே நம்ம இதுக்கு எல்லாம் நேம் பண்ணிக்கலாம் A B C D ஓகே நம்ம ஃபைண்ட் CD தான் CD மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப் ஓகே இல்லை என்ன பண்ணலாம் நமக்கு ஆப்போசிட் இருக்கு அட்ஜசன்ட் வேணும் இதுவும் வேணும் இதுவும் வேணும் நமக்கு அப்பதான் நம்ம பண்ண முடியும் ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும் இது அட்ஜசன்ட் சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க ஆப்போசிட் சைடு இருக்கு அட்ஜசன்ட் வேணும்னாலே tan அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்போ என்ன எழுதுவோம் ஆப்போசிட்டுக்கு h பை அட்ஜசன்ட் நமக்கு தெரியாது அதை x மட்டும் இப்போ tan 30க்கு நமக்கு வேல்யூ தெரியுமா 1/√3 கரெக்டா 1/√3 ஈக்குவல் டு h பை x நமக்கு x தான் வேணும் அப்போ x இங்கிட்டு போயிட்டோம் இது இங்கே வந்துட்டோம் அப்போ x ஈக்குவல் டு h√3 இது ஒரு ஆன்சர் இதை தான் நம்ம xன்னு வச்சுக்கோம் இப்போ இதை y ன்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கேயும் tan 30 தான் இந்த டயக்ராம்ல பார்க்குறோம் ஆப்போசிட் சாரி 60 பார்க்குறோம் 60க்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்போ tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஆப்போசிட் யாரு h அட்ஜசன்ட் நம்ம தெரியாது அதனால y கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் பிஃபோர் த tan 60க்கு வேல்யூ எழுதுவோம் tan 60 √3 h பை y நமக்கு y தான் வேணும்னா y இங்கிட்டு போயிடட்டும் h இப்போ நம்ம y கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் இந்த டிஸ்டன்ஸ் இந்த x-ஐயும் y-ஐயும் நம்ம ஆட் பண்ணா போதும் அப்ப x-ஓட வேல்யூ h√3 y-ஓட வேல்யூ h பை √3 நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய சென்டென்ஸை பாருங்க இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகே 4h பை √3 மீட்டர் அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் √3 எல்சிஎம் எடுப்போம் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அப்போ √3 வேணும்னா 1 to √3 மேலேயும் √3 ஆல மல்டிபிள் பண்ணும் √3 into √3 3 இங்க ஆல்ரெடி ஒரு h இருக்கு பிளஸ் இங்க 1 ஆல மல்டிபிள் பண்ணா போதும் ஸோ h 3h plus h 4h by √3 டிஸ்டன்ஸ்ங்கிறனால மீட்டர் இப்போ அவங்க சொன்னது நமக்கு வந்துருச்சா அவங்க சொன்னது 4h by √3m நமக்கு 4h by √3m தட்ஸ் ஆல்